நான் உங்கள் மக்கள் போராளி நமது சட்டமன்ற உறுப்பினர் PH மனோஜ் பாண்டியன் அவர்களின் ஆலோசனை பெற்று கடையம் ரயில்வே ரோடு பாருங்கள். இந்த ரோட்டில் என்ன இந்த ரோடு வந்து மெயினாக ஏனாப்புலியூர், தெற்கு மடத்தூர், வள்ளியம்மாள்புரம், வடமலப்பட்டி, காவூர் மற்றும் ஐந்தாங்கட்டளை, ராம்நகர் மற்றும் பல்வேறு கிராமங்கள் இதை சுற்றி ஒரு 20 கிராமங்கள் செல்லும் வழி மெயின் ஆலங்குளம் வழி, ஆலங்குளம் ரோடு. இதுதான். இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால பஞ்சாயத்தில் போட முடியல. ஆகையால் நீங்கள் இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நம்ம இந்த தொகுதி மக்கள், கடையம் ஒன்றிய மக்கள் பூரா நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் பேசி, நீங்கள் அதிகாரியிடம் பேசி அதை நடவடிக்கை எடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். தயவு செய்து பாருங்கள், ரோடு எப்படி கிடக்கு பாருங்கள். விழுந்தா நைட்டு இது மெயின் ரோடு ஆலங்குளம் ராம்நகர் செல்லும் வழி. கிட்டத்தட்ட 20 கிராமம் இருக்கிறதுனால நைட்டு ஒரு எமர்ஜென்சினால காவல்துறை அதிகாரிகள் முதல் கொண்டு செல்ல முடியவில்லை. இதில் தான் காவல்துறை அதிகாரி நைட்டு எப்படி போவாங்க? காவல்துறை அதிகாரிகள் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 20 கிராமம் இருக்குது, எப்படி காவல்துறை அதிகாரிகள் செல்வார்கள்? ஆலங்குளம் மெயின் ரோடு. தயவு செய்து மாண்புமிகு மத்திய ரயில்வே அமைச்சர் உடனே இந்த ரோடு சரி பண்ணா தயவு செய்து உத்தரவிடணும். மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பாருங்க, ரோட பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க. இன்னாலே நடக்க முடியல பாருங்க, எப்படி கிடக்குன்னு பாருங்க. கேலாப்புலூர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேலாப்புலூர் மக்கள் இல்லை, இந்த ரூட்ல போற மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரோடாலாம் கிடக்குது. தயவு செய்து மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் இது மெயின் ரோடு. இந்த ரோட்டில் தான் ஆலங்குளம் போகணும். இந்த ரோட்டில் தான் மெயின் ரோடு, ஆலங்குளம் ரோடே இதுதான். இந்த மக்களுக்கு 20 கிராம மக்களுக்கும் இதுதான் ரோடு. மெயின் கிராமமே 20 கிராம மக்களுக்கும் இந்த ரோடு தான் மெயின் ரோடு. தயவு செய்து மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் உடனே ரயில்வே துறை அமைச்சரிடம் பேசி உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு எம் நூருல் அமீர், மக்கள் போராளி.